Hi friends, welcome to NithuMithuKitchen. Friends, இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பம்கின் பொரியல். இதை அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 200 grams பம்கின் வாங்கி இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணி சேர்த்திக்கலாம். இப்போது இதை நல்லா வணக்கி விட்டுட்டு இதுக்கு தண்ணி நீங்கள் ஊற்ற தேவையில்லை. சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுவே வெந்துடும் நல்லா. இப்போது இதை நீங்கள் ஒரு 5 minutes ஒன்ஸு மூடி ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப ஏதாவது அடி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருக்கிறதுனால அடி பிடிக்கிற சான்ஸ் இல்லை. இப்போது நம்மளோட பம்கின் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம். நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.